எபிசோட் ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஃபேமிலி வந்து பீச் ஓரமா விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா ஓடிட்டு இருக்கும்போது, அவங்க அப்பா, "ஏய் தனியா போகாத, வெயிட் பண்ணு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலாம்னு" சொல்லிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி தான். ஸோ அவங்க அப்பா, அம்மா, அப்புறம் அவங்க தம்பி எல்லாரும் சேர்ந்துட்டு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ரொம்ப ஹேப்பியா இருந்தோம்னு ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்குது. யாருன்னா பாடா தான். ஸோ ஹீரோயினோட தம்பி தான் வந்து வாய்ஸ் ஓவர் குடுத்துட்டு இருப்பான். அப்ப இவங்க ஸ்கூல் விட்டுட்டு வரும்போது, அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் எவ்வளோ தான் எடுத்தாலும் அவ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நான் வந்து பார்த்தீங்கன்னா, 25% மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தேன். ஆனா நான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹேப்பியா தான் இருக்கேன். நாங்க 2 பேருமே 2 டிஃபரண்டான லைஃப்ப தான் ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, பீஸா வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து வீட்டுக்கு போறோம்ன்னு சொல்லிட்டு வேகமா வந்துட்டு இருப்பேன். இங்க வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியா வீட்டுக்குள்ள விளையாடிட்டு இருப்பான். ஹானியூல வந்துட்டு, "ஏய் உனக்கு எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு. ஒழுங்கு மரியாதையா எல்லாரையும் கூட்டிட்டு வெளிய போடான்னு" சொல்லிட்டு அவ எத்தி தள்ளி விட்டுட்டே இருப்பா. அப்ப அவன் தான் வந்து வாய்ஸ் ஓவர் ஃபுல்லா குடுத்துட்டு இருப்பான். அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப பாரு படிப்பு, படிப்பு மட்டும் தான் இருந்துட்டு இருந்தா. அவளோட லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொமான்ஸ்ன்றதே கிடையாது. வந்து ஒரு பொண்ண கைய பிடிக்க வரா. ஸோ கைய பிடிக்க வரும்போது நம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரையும் பிரிச்சு விட்டுட்டு போவான். "ஏய் நான் தான் சொல்லியிருக்கேன்ல, என் முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு" சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா சண்டை வர மாதிரி இருக்கும். 2007ல ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி காமிப்பாங்க. அப்ப அவளோட சீனியர் வந்துட்டு அவ படிக்க விடாம ஃபுல்லா மறைச்சிட்டு இருப்பா. "நீ வந்து இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு வந்து உன்ன ரொம்ப பிடிக்கும். நீயும் வந்து பார்த்தீன்னா என்ன லவ் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். வேற யாருமே வந்து உன்ன லவ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ இப்ப என்ன சொல்றன்னு" அவன் கேட்டுட்டு இருக்கும்போது, "சார் இவன பாருங்க சார், என்ன வந்து படிக்க விடாம இப்படியே பிடிச்சு வச்சுட்டு இருக்க. இவன என்ன கேளுங்கன்னு" சொன்னோனே, "ஏய் இங்க வாங்கடா. அவ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா படிச்சுட்டு இருக்காளா. அவள எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? படிக்காத நீங்க தான் வந்து சும்மா இருக்கீங்க. அவள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு" சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பாரு. அப்படி இருந்த ஒருத்தி ஏன் இப்படி மாறுனான்னு எனக்கு தெரியலன்னு அவங்க தம்பி வந்து வாய்ஸ் ஓவர் குடுத்துட்டு இருப்பான். அவளோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா படிப்பு, படிப்பு மட்டும் தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி இவ இப்படி மாறுனான்னு எனக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் வந்து அவனோட ஆளுக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருப்பான். மெசேஜ் பண்ணும்போது ஃபோன வாங்கிட்டு இருப்பான். அந்த ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடம், அதாவது டேட்டிங் போறதுக்கான பிளேஸஸ்லாம் நெறைய இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அவ கரெக்ட்டா ரூம்குள்ள போவா. இவன் எதுக்கு என்னோட ஃபோன்ல இருக்கிற மெசேஜ ஃபுல்லா பார்த்தான்? இவன் ஏதோ ஆயிடுச்சு போலன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வருவான். "ஓகே, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ டவுட் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். உன்னோட டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்காக தான் நான் இருக்கேன். உனக்கு டேட்டிங்ல ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளு. நான் வந்து உனக்கு எல்லா விதத்திலயும் ஆன்சர் பண்ணுவேன். உனக்கு வந்து நான் ஹெல்ப் பண்றேன்னு" சொல்லிட்டு அவளோட பர்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மெதுவா எடுத்து பாக்கெட்குள்ள வச்சுருவான். "ஓகே, நான் வந்து போயிட்டு வரேன்னு" சொன்னோனே, "ஏய் நில்றா, என்னோட பர்ஸ எடுத்தியாங்க? திரும்பி செக் பண்ண பார்ப்போம்ன்னு" சொன்னோனே, பர்ஸ வந்து எடுத்துருவா. "ஏய் வேற ஏதோ எடுத்திருக்கியான்னு" சொன்னோனே, "ஏய் நான் உன்னோட தம்பி, நான் அதெல்லாம் எடுக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு இருப்பானா. "இல்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்னோட ரூம்ல இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு போயிட்டு இருந்த. எனக்கு நல்லாவே தெரியும்ன்னு" சொன்னோனே, அவன் வந்து கீழ குனிய வச்சு அடிச்சிட்டு இருப்பான். அவன் அடிக்கும்போது இவன் அப்படியே திரும்பி பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா அவளோட டைரியில வந்து பார்த்தீங்கன்னா, அவன பத்தி தான் ஃபுல்லா எழுதி வச்சுட்டு இருப்பான். ஸோ லவ் வந்து எந்த மாதிரி பண்ணலாம், டேட்டிங் வந்து எப்படி பண்ணலான்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. அந்த இடத்துல தான் டைட்டிலே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இப்போ என்ன பண்றது? நேத்து நைட்டு நாங்க 2 பேரும் கைய பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு பேரு டேட்டிங்கா இல்ல வேற என்ன எனக்கு தெரியலையே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா நாங்க 2 பேருமே அனௌன்ஸ் பண்ணல. நாங்க 2 பேரும் டேட்டிங் தான் போறோம்ன்னு. அப்போ இதுக்கு பேரு என்னன்ற மாதிரி அவன் வந்து ஃபுல்லா கன்ஃப்யூஷன்ல இருப்பான். ஓகே, நம்ம இப்படியே இருக்கக்கூடாது. அம்மா கிட்ட போய் கேட்டுடலாம்ன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வருவான். "அம்மா, நீயும் அப்பாவும் எப்பம்மா டேட்டிங் போனீங்க? ஸோ 2 பேரும் வந்து டேட்டிங் போறாங்கன்னா, அத வந்து நம்ம எத வச்சு கண்டுபிடிக்கலாம்ன்னு" அவ கேட்பாளா. "நீ எதுக்கு இத கேட்கிறேன்னு" சொன்னோனே, "இல்லம்மா, நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன். ஸோ பிரெயின் வந்து எப்படி வேலை செய்யும், அத வந்து நான் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் உன்கிட்ட கேட்கிறேன்னு" சொல்லி அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. "இல்லம்மா, இது வந்து எனக்காக கேட்கல. என்னோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போயிருந்தா. அவளுக்காக தான் நான் கேட்கிறேன்னு" சொல்லிட்டு அவகிட்ட கேட்டுட்டு இருப்பா. இங்க அங்கிள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டரோட அந்த மாதிரி வெளிய போனா. ஸோ வெளிய போம்போது 2 பேரும் கைய பிடிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிட்டு இருந்தாங்கன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்? டேட்டிங் அங்கிள்ன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாளா. 2 பேரும் கைய பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா, அதுக்கு பேரு கண்டிப்பா டேட்டிங் தான்னு அங்கிள் சொல்லுவாரா. "ஓகே அங்கிள், நீங்க எப்ப கடைசியா டேட்டிங் போனீங்கன்னு" கேட்டோனே, நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போனேன்னு சொன்னோனே, 20 வருஷத்துக்கு முன்னாடியா? அப்போ எனக்கு ஈக்குவலா இப்ப இங்க யாருமே இல்லையா? இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து எப்படி டேட்டிங் போறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணுமேன்னு சொன்னோனே, அதான் நான் இருக்கலேன்னு ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்கும். யாருன்னு பார்த்தா அவளோட தம்பி. "ஏய் நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நீ சொன்னேல்ல எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஸோ நீ அந்த ரூஃப் டாப் காயும் தானே 2 பேரும் வெளிய போனீங்க. அத பத்தி தானே நீ அங்கிள் கூட பேசிட்டு இருந்தேன்னு" அவன் கேட்பானா. "ஏய் இல்ல, இல்ல நான்லாம் இல்ல. நான் எதுக்கு அவன் கூட போறேன். இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஸ்டோரி. நான் ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்தீன்னா வெளிய போனான். அவன் பத்தி தான் நான் வந்து அங்கிள் கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு" சொன்னேன். அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, "ஓ! அப்ப நீ மேல தங்கியிருக்கான்ல, அவன் கூட தான் வந்து வெளிய போனியான்னு" அங்கிள் கேட்டோனே, "இல்ல அங்கிள், அது வந்து நான் இல்ல. இது வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட பத்தி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. நான் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன்னு" சொல்லிட்டு வெளிய வருவான். வெளிய கரெக்ட்டா மாடிக்கு வந்துட்டு நம்ம இவனுக்கு மெசேஜ் பண்ணலாமான்னு பண்ணிட்டு, "ஜுங்கோ, நீ வந்து எங்க இருக்கன்னு" சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவான். அந்த மெசேஜ அழிச்சுட்டு, "நான் வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு" சொன்னோனே, "ஓகே, நீ வந்து என்கிட்ட என்ன பேசணும்? எதா இருந்தாலும் நேரா சொல்லுன்னு" சொன்னோனே, "ஏய் எதுக்குடா இப்ப பயமுறுத்துற மாதிரி வந்தேன்னு" கேட்டுட்டு இருப்பான். "ஓகே, எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணி கிடைக்குமான்னு" கேட்டுட்டு உள்ள வருவா. உள்ள வந்துட்டு தண்ணி குடுத்தோனே, ஓகே, நீ வந்து இப்போ என்ன சொல்ல வர? ஓகே, எதுனாலும் டைரக்ட்டா சொல்லுன்னு" அவன் கேட்டுட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது வெளிய டோர் தட்டுற சவுண்ட் கேட்கும். யாருன்னு பார்த்தா அவளோட தம்பி தான். "ஏய் என்னோட தம்பி தான் வந்திருக்கான். நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத பார்த்தா வந்துச்சு." அவன் மறுபடியும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவான். ஆல்ரெடி அவன் என் மேல வந்து ரொம்ப சந்தேகப்படுறான். நான் வந்து என்னோட செருப்பு எடுத்துட்டு உள்ள பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறேன். நீ வந்து அவன எவ்வளோ சீக்கிரம் வெளிய அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பிருன்னு சொல்லிட்டு உள்ள பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிருவா. அவங்க தம்பி கதவ திறந்துட்டு, "ஓகே, நான் வந்து உள்ள வரலாமான்னு" சொன்னோனே, "எதுக்கு நீ இங்க வந்திருக்க? என்ன வேணுன்ற" மாதிரி கேட்டுட்டு இருப்பான். "ஏய் என்னய்யா இதெல்லாம் கேள்வி? நான் வந்து உன்கிட்ட கொஞ்சம்
பேசணும். ஸோ நான் வந்து உள்ள வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள பேசிட்டு இருப்பான். என்னோட அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, உன் கூட டேட்டிங் போகணுன்ற அங்க உயிர குடுத்து வந்து எல்லார் கூடயும் வந்து போராடிட்டு இருக்கா. எல்லார்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா டவுட் கேட்டுட்டு இருக்கா. நீங்க 2 பேரும் டேட்டிங் போனா நல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நீ வந்து என்ன நெனைக்கிறேன்னா, அவங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, அவகிட்ட பேசிட்டு இருப்பான். ஓ! அவ அந்த மாதிரிலாம் நெனைச்சிட்டு இருக்காளா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கொஞ்சம் ஹேப்பியா இருக்குன்னு இவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்குள்ளேயே பேசிட்டு இருப்பான். இங்க உள்ள பாத்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் சொல்லாதடா, சொல்லாதடா. போச்சு, போச்சு என்னோட மானம் எல்லாத்தையும் வாங்கிட்டான்ற" மாதிரி அவ கீழ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அவன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, இவள பத்தி எல்லாத்தையும் உடைச்சு விட்டுருவானா. ஆகா போச்சு என்னோட மான மரியாதை எல்லாமே போயிடுச்சுன்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கும்போது, நாங்க ஆல்ரெடி டேட்டிங் தானே போயிட்டு இருந்தோம். அதுல என்ன சந்தேகம்? நாங்க 2 பேரும் அனௌன்ஸ் பண்ணல அவ்வளவுதான்னு சொல்லிட்டு அவன் சொன்னோனே, என்னது நாங்க 2 பேரும் டேட்டிங் போனோமான்னு இவளுக்கே கொஞ்சம் ஷாக் ஆயிடும். ஷவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடும். ஷவர் ஆனோனே ஆகா ஐஸ் வாட்டர் வேற வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஷவர போட்டு நிப்பாட்டிட்டு இருப்பா. உள்ள என்ன சவுண்ட் கேட்குது? என்னாச்சுன்னு அவ கேட்பானா, இல்ல அது வந்து பைப் அப்படிதான் அப்பப்ப இந்த மாதிரி கேட்கும். நீ வந்து ஃபர்ஸ்ட் வெளிய போ நான் வந்து அத பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். ஓகே நம்ம 2 பேரும் அக்ரீமெண்ட் போட்டுக்கலாம். சோ நீ வந்து என்னோட அக்கா கூட டேட்டிங் போறயில நம்ம அக்ரீமெண்ட் போட்டுக்கலாம்னு சொன்னேன். ஏய் பாய்ஸ்குள்ள எதுக்கு அக்ரிமெண்ட்? நான் வந்து சொன்னா சொன்ன மாதிரி தான் நடப்பேன். உனக்கே தெரியல. ஓகே நான் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி சொல்லிட்டு வெளியே போவான். இவன் உள்ள வந்து பார்ப்பான். "அனியுல் என்னாச்சு? நீ வந்து நல்லா இருக்கியான்னு?" சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. நீ வந்து அவன்கிட்ட என்ன சொன்ன? நம்ம 2 பேரும் டேட்டிங்ல தான் இருக்கோம்னு சொன்னியா? இல்ல ஆல்ரெடி நம்ம டேட்டிங்ல போயிட்டு இருக்கோம்னு சொன்னியான்னு அவ கேட்பாளா. ஏய் இல்ல நான் வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லல. ஆனா நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஆல்ரெடி டேட்டிங் போயிட்டு இருந்தோம் தான் நான் நினைக்கிறேன். நான் அந்த மைண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அவன்கிட்ட சொன்னேன். நீயும் அதே மாதிரி தானே நினைக்கிற? நம்ம 2 பேரும் டேட்டிங் தானே போயிட்டு இருக்கோம்னு அவன் கேட்பாளா. எனக்கு வந்து உன்ன ரொம்ப பிடிக்கும் ஹனியுல். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட டேட்டிங் போறேன்னு சொன்னேன். உனக்கும் என்ன பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. ஆமா எனக்கும் உன்ன பிடிக்கும். அதனால தான் நானும் வந்து அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு அவளும் சொல்லுவா. ஓகே, ஓகே வெயிட் பண்ணு. நான் வந்து உனக்கு சூடா ஒரு டீ போட்டு தரேன். ஸோ டீ குடிச்சா நீ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வார்மா இருக்குன்னு சொல்லிட்டு டீ போட்டு குடுப்பா. சூடா இருக்கு பார்த்து குடின்னு சொல்லிட்டு இருப்பான். பரவால்ல இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசாவே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொக்கே வந்து குடுப்பா. இந்த பொக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நானே பார்த்து எடுத்தேன். இதுல இருக்க ஒரு ஃப்ளவரும் நானே பார்த்து எடுத்தேன்னு சொல்லி குடுத்துட்டு இருப்பான். பரவால்ல இந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் வெளிய போலாமான்னு அவ கேட்பாளா. ஆமா நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் டெய்லி வந்து வெளிய போலான்னு சொல்லி பேசிட்டு இருப்பா. ஸோ 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவ கையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீ ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு கைய வந்து ஆட்டிட்டே இருப்பாளா. ஸோ கைய ஆட்டும்போது நம்மால வந்து அப்படியே பிடிச்சு முன்னாடி இழுத்துக்கிறோம். ஸோ முன்னாடி இழுத்து ஹக் பண்ணோனே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம 2 பேரும் முன்னாடி அதாவது ரொம்ப ஓவரா போறோம் நான் நினைக்கிறேன்னு சொல்லி அவ கேட்டுட்டு இருப்பாளா. ஏன் இல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஓவராலாம் போல. ஸோ நம்ம 2 பேரும் டேட்டிங் போறோம்ல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்க போற. நான் வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்க போறேன். ஸோ நீ வந்து என்ன நினைக்கிறேன்னு அவ கேட்பானா. எனக்கும் அதே மாதிரி தான் தோணுது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு டேட்டிங் வெளிய போலாமான்னு அவ கேட்டுட்டு இருப்பா. ஓகே நம்ம 2 பேரும் கண்டிப்பா வெளிய போலான்னு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அவன் குடுத்த பொக்கேவ ரூம்ல வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கேன்னு அவ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெட்கப்பட்டுட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துல அவன் தம்பி உள்ள வந்துட்டு, ஏன்டா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன டேட்டிங் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டானா. நான் வந்து அவன் கிட்ட போய் பேசிட்டேன். ஸோ பேசினோனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா உன்ன வெளிய கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டான். ஓகே என்ன வந்து மறந்துறாத 50,000 ஓன் வந்து எனக்கு குடுத்துரு. இல்லைன்னா 1 லாக் ஓன் கொடு. எதனாலும் பரவாயில்ல. எனக்கு வந்து எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். 1 லாக் ஓன் வேணுமா? ஓகே கைய குடுன்ற மாதிரி கேட்டோனே, ஓ பரவாயில்ல 1 லாக் ஓன் தரியா? கையை நீட்டுன்னு சொல்லிட்டு அவனும் கை நீட்டுவான். 1 லாக் ஓன்ல உனக்கு தரல 1,00,000 அடி வேணா உனக்கு தரேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு ஃபுல்லா அடிச்சிட்டு இருப்பா. என்ன காசு தருன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் நியாயமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருப்பாங்க. போடா வெளியே போடா. இது வந்து பார்த்தீங்கன்னா நீயே செட் பண்ண. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்க 2 பேருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். உனக்கெல்லாம் காசு தர முடியாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு வெளியே அனுப்பி விட்டுருவான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பின் அப்புறம் அவங்க இருந்தாங்களா. ஸோ 2 பேரும் தான் காமிப்பாங்க. நான் வந்து அந்த அன்னைக்கு நைட்டு உங்ககிட்ட அந்த மாதிரி பேசினதுக்கு வந்து என்ன மன்னிச்சிடு. நான் தான் வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ணி அவனுக்கு வந்து ஃபோன் பண்ண சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பின் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்ல வந்து அவனோட ஃப்ரெண்ட் வந்து யாராவது பேசியிருக்கலாம் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னு சொல்லிட்டு இருப்பான். இல்ல அவன் வந்து ஹானியூல் வீட்ல இருக்கான்னு பின் கிட்ட அந்த பொண்ணு சொன்னோன்னே இங்க வந்து இவங்கள காமிப்பாங்க. ஸோ இவ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டிங் போறதுக்காக ஃபுல்லா ரெடி ஆகி வந்துட்டு இருப்பான். ஓகே இன்னைக்கு வந்து நீ பார்க்க சூப்பரா இருக்க. நம்ம 2 பேரும் வெளியே போலாமான்னு அவ கேட்பாளா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போறோம். ஸோ எங்க போறோம்னு தெரியல. ஆனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போதே நம்ம பின்னு வந்துடும். ஸோ பின்னை பார்த்தோன்னே வந்து இவ ரொம்ப ஷாக் ஆயிடும். என்னாச்சு எதுக்குடா இங்க வந்தேன்னு கேட்டுட்டு இருப்பானா. நான் வந்து உன்னை பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆமா நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டோன்னே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ ஹானியூல் வீட்ல தான் இருக்கேன்னு என்னோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாங்க. அதை பார்க்கறதுக்காக தான் நான் உள்ள வந்தேன்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். நீ தானே வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்ட் டேட்டுக்கு போனேன்னு சொல்லிட்டு அவ கேட்டோன்னே, ஓ நீங்க 2 பேர் தான் பிளைண்ட் டேட்டுக்கு போனீங்களான்னு கேட்டோன்னே, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியம் இல்ல. நீ வந்து இப்போ கஷ்டத்துல இருக்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போய் சாப்பிடுறோம்னு சொன்னோன்னே, அவ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீங்க 2 பேரும் வெளியே போய் சாப்பிடுங்க. நம்ம அப்புறமேல் டேட்டிங் போலாம்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவா. இவங்க 2 பேரும் ஹோட்டலுக்கு வருவாங்க. ஃபர்ஸ்ட் நீ உட்காருடான்னு சொன்னோன்னே, என்ன மரியாதைலாம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல போய் உட்காந்துருவான். ஓகே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸ் பீஃப் கொடுங்க. நாங்களே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு பீஃப் வந்து ஆர்டர் பண்ணுவான். அதை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது
அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நான் வந்து உன்னை மீட் பண்ணாது என்னோட தப்பு தான், என்ன வந்து மன்னிச்சிருன்ற மாதிரி பின் வந்து பேசிட்டு இருப்பான். அவ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசிட்டே இருப்பா. நம்மளால எதுவுமே காதுல வாங்காம ஃபுல்லா சாப்பிட்டுட்டே இருப்பான். நான் வந்து உன் கூட தாண்டா பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா சாப்பிட்டுட்டே இருக்கேன்னு சொன்னோன்னே, உனக்கு என்னதாண்டா வேணும், நீ வந்து இப்போ என்னதான் சொல்ல வரேன்னு அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. ஓகே, அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நீ இப்போ ஓகேவா, நீ நல்லா இருக்கியான்னு கேட்பானா. ஆமா, இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கேன். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் யாருமே வந்து என்ன கான்டாக்ட் பண்ணல. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் தப்பு பண்ண மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. நீ வந்து இப்போ இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காது, எனக்கு வந்து முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னோன்னே, உனக்கு என்னடா முக்கியமான வேலை இருக்கு, நீ வந்து இப்போ வேலை இல்லாம தானே இருக்க, நான் வந்து கிளினிக் வச்சிருக்கேன், நான் தான் பிஸியா இருக்கேன், உனக்கு என்னடான்னு சொல்லிட்டு பின் வந்து கலாய்ச்சிட்டு இருப்பான். நீ நீ வந்து என்னோட கிளினிக்ல வேலை பாருன்னு பின் சொன்னோன்னே, இல்ல நான் வந்து இப்போ ஒரு பொண்ணை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன், அதனால நான் அந்த பொண்ணு சைடு தான் நிக்க போறேன், இப்போதைக்கு என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வருவான். வெளியே வரும்போது நம்ம ஆளு தான் உட்காந்துட்டு இருப்பான். எதுக்கு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நான் தான் உனக்கு கால் பண்றேன்னு சொன்னேன்ல. அவ வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல நான் கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம 2 பேரும் வெளியே போலான்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. அப்போ வந்து அவனோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுவான். ஓகே, எங்க இருக்க, நான் வந்து உன்னை மீட் பண்ணலாமான்னு கேட்டோன்னே, இல்ல நான் வந்து வெளியே போறேன்னு சொன்னோன்னே, இப்படிலாம் பண்ணாத, நான் வந்து உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்துட்டு இருக்கேன், வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். இல்ல இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நம்ம வந்து அப்புறம் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நம்ம 2 பேரும் வெளியே போறோம், அதனால வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபோன் பண்ணாலும் நான் வந்து எடுக்க மாட்டேன், நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் வந்து வெளியே போலாம்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. ஸோ எங்கன்னு பார்த்தா டேட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பெரிய நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் வந்து நான் எழுத போறேன். ஸோ அந்த ஆர்டிகல் வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. அது மட்டும் இல்ல, நீ வந்து பார்த்தீங்கன்னா ஓனா ஒரு பேப்பர் வந்து எழுத போறேன்னு சொன்னேன்ல, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீ இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணு. எனக்கு வந்து ஒரு கேம் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்து விளையாடிட்டு இருப்பான். அந்த கேம் வந்து என்னன்னா, ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த பிளட் வெசல்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பிளட் வெசல்ஸ் வச்சு ஒரு கேம் மாதிரி விளையாடிட்டு இருப்பான். இங்க என்ன இருக்குன்னு கேட்டுட்டு இருப்பான். ஸோ அந்த மணிக்கட்டு கிட்ட என்ன இருக்குன்ற மாதிரி கேட்டோன்னே, மணிக்கட்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிட்டரி பாயிண்ட் இருக்குன்னு சொன்னேன். வா, நீ வந்து நல்லாவே கேம் விளையாடுன்னு சொல்லிட்டு அந்த கேம் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. இவன் டக்குன்னு அங்க இருந்துட்டு வெளியே கூட்டிட்டு வருவான். எங்கன்னு பார்த்தா ஒரு தியேட்டருக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பான். ஓகே, நம்ம 2 பேரும் இப்போ தியேட்டர் போறோம். ஸோ நீ வந்து சொல்லியிருக்கல, நான் வந்து ஒரு மூவி பார்க்கணும், எனக்கு பிடிச்சவங்க பக்கத்துல இருந்துட்டு பாப்கார்ன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த மூமெண்ட் தான் நான் இப்போ கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் படத்துக்கு வந்திருப்பாங்க. பாப்கார்ன் வந்து அவ எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பா. இவன் வந்து பார்த்தோன்னா அப்படியே அவளே தான் ஃபுல்லா பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தோன்னா அவளோட கையை பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு அவன் கையிலேயே வந்து பார்த்தோன்னா படுத்துக்கிடுவான். ஸோ இவன் என்ன இந்த மாதிரி ரொம்ப குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கே கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். அப்போ அங்க இருந்து ஒரு பாப்கார்னை எடுத்துட்டு அவளுக்கு வந்து ஊட்டி விடுவான். ஊட்டி விட்டோன்னே அவளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாப்கார்னை சாப்பிட்டுட்டு 2 பேரும் அந்த படத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையன் மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அந்த படம் முடிஞ்சோடனே 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. கேம் ப்ளே பண்ணும்போது கூட அவன் வந்து சின்ன பசங்க எப்படி விளையாடுவாங்களோ அந்த மாதிரி தான் ஃபுல்லா ப்ளே பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுப்பாங்க. ஸோ அந்த போட்டோ எடுத்தது வந்து 2 பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது, இது 2 போட்டோல வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கு, இதை வந்து நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருப்பான். இல்ல இது வந்து எனக்கு தான் வேணும்னு அவன் சொன்னானே, இல்ல பரவாயில்ல நான் வந்து இதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு போட்டோவை அவன் எடுத்துக்கிடுவா. நீ வந்து இப்போ ஹாப்பியா இருக்கேன்னு நான் நினைக்கிறேன், நான் வந்து உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா, நீ வந்து எதுக்காக உன்னோட வேலையை விட்டா, இது வந்து நான் உன்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன், ஏன்னா இப்போ என்னோட சைடு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உன் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, நீ வந்து உன் சைடு வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்கிட்ட ஷேர் பண்ணி நம்ம 2 பேரும் அதை வந்து ஃபேஸ் பண்ணலாம்னு அவன் கேட்டுட்டு இருப்பான். நீ வந்து என்ன ரீசனுக்காக வேலையை விட்ட நான் வந்து தெரிஞ்சுக்கலாமான்னு அவன் கேட்டுட்டு இருப்பான். ஆனால் அவன் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருப்பான். அதை வந்து எப்படி சொல்லணுன்ற மாதிரி இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட மனசுக்குள்ளே பேசிட்டு இருப்பான். இங்க அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் எழுதி வச்சிருந்தால, ஸோ அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா டஸ்ட்பின்ல பார்ப்பாங்க, என்னது புதுசா இருக்குன்னு. அம்மா உனக்கு தெரியுமா, அவள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்தால, ஸோ அவன் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டிங் போயிட்டு இருந்தா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய கேட்டுட்டு இருந்தான்னு சொன்னேன். எனக்கும் தெரியும்டா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா நீயும் அப்பாவும் எப்படி டேட்டிங் போனீங்கன்னு என்கிட்ட கேட்டான், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். உனக்கு எப்படிமா தெரியும்னு அவன் கேட்பானா, நான் வந்து உன்னோட அம்மாடா, எனக்கு எல்லாமே தெரியும்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வந்து ஹாப்பியாக தான் இருக்கேன்னு அவளும் சொல்லிட்டு இருப்பான். இங்கே அவனோட ஃப்ரெண்டு வந்தால, ஸோ வீட்டுக்கு வந்து பார்ப்பான். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. வீட்டை பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இவங்க 2 பேரும் ஹோட்டல்ல இருந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டிங் எப்படி இருந்துச்சுன்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு உள்ள வரும். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டரை எடுத்து பார்ப்பேன், என்னது இது மேரேஜ் இன்விடேஷன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுவான். என்னன்னு பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட் இருந்தால, ஸோ அவனுக்கு தான் மேரேஜ், இன்னும் 2 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ண போறாங்களான்னு சொன்னோன்னே, அவனுக்கு மேரேஜ் நடக்க போதான்னு சொல்லிட்டு இங்க ஆனியில் இருந்தாலும் அவளுக்கே கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். ஓகே அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கிளம்புவேன். ஓகே நம்ம 2 பேரும் வெளியே போய் சாப்பிடலாமா, நான் ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா நான் கேட்டோன்னே, இல்ல எனக்கு எனக்கு வந்து இப்போ டயர்டா இருக்கு, நான் போயிட்டு கீழே போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு அவ சொன்னோன்னே, ஓகே ஓகே பரவாயில்ல நீ போயிட்டு தூங்குன்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிடுவான். இவ அவன் கிட்ட பேசிட்டு அப்படியே கீழே வருவான். ஸோ அவளோட மைண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஓடிட்டு இருக்கும். ஸோ ஸ்டெப்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துரும். கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவ கை கால்லாம் அப்படியே கொஞ்சம் நர்வஸ்ல நடுங்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்க இருந்த கம்பியில அப்படியே சாஞ்சிக்கிறோம். அடுத்த நாள் காலையில நம்மால் டீ போட்டுட்டு இருப்பான். ஸோ டீ போட்டுட்டு இருக்கும் போதே அவளுக்கு கால் பண்ணுவான், எங்க இருக்கா, நம்ம 2 பேரும் வெளியே போலாமா நான் கேட்பேனா, இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வெளியே போயிட்டேன், ஸோ நான் இப்போதைக்கு என்னால் வர முடியாது,
முடியாது, நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவான். இவன் எதுக்கா இவ்வளோ காலையிலேயே வெளியே போனான்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பான். எங்கே வந்திருப்பான்னா சைக்காட்டிஸ்ட்டை பார்க்க தான் வந்திருப்பான். மேம் இன்னும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா அதே சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க, நீங்கள் இன்னும் அதுலேருந்து வெளியே வரல, உங்களோட அந்த உண்மையான காரணம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்டோன்னே, அப்போ சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கும்போது ஃபுல்லாக படிப்பு படிப்பு மட்டும்தான் இருந்தேன். ஸோ படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக டாப்பராக தான் இருந்தேன். ஆனால் என்னோட அப்பா கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல, அவரோட கடைசி டைமில் கூட என்னால் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அழுதுட்டு இருப்பான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவனும் சைக்காட்டிஸ்ட்டை பார்க்க வந்திருப்பான். ஸோ பார்த்துட்டு உள்ளே வருவான். உள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவன் அழுதுட்டு இருப்பான். இவன் எதுக்காக அழுதுட்டு இருக்கா, ஸோ இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்ற மாதிரி அவன் திங்க் பண்ணிட்டு இருப்பான். சைக்காட்டிஸ்ட் கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அப்படியே வெளியே வருவான். வெளியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருப்பான். அவன் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவனும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். இவன் எதுக்காக இப்படி ரொம்ப டல்லாக இருக்கா, என்ன ரீசன் எனக்கு தெரியலையே, இவன் நடக்கும்போது ரொம்ப சோகமாக இருக்கா, உள்ள எதுக்கு அழுதான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருப்பான். அப்போ பஸ்ஸில் ஏறாமல் ஒரு கேப் புக் பண்ணிட்டு கேப்லேருந்து ஏறி போவால, டக்குன்னு கால் பண்ணுவான். ஸோ கால் பண்ணி நீ இப்போ எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டோன்னே, என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வர சொல்லியிருந்தாங்க, நான் வந்து அவங்கள பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுவான். ஓகே எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு இவனும் வந்து ஃபோனை வச்சிருவான். இங்கே டாக்டர் பின்ன காமிப்பாங்க. நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சார் உங்களை பார்க்கறதுக்காக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொன்னேன்னே, கெஸ்ட்டா என்ன பார்க்கறதுக்கா யாருன்ற மாதிரி வெளியே வந்து பார்ப்பேன். யாருன்னு பார்த்தா இவன் ஜுங்கோ தான். ஸோ ஜுங்கோ பார்த்துட்டு எதுக்குடா என்ன பார்க்க வந்தா, நீ இப்பெல்லாம் பார்க்க வர மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. என்ன என்னோட கிளினிக்கில் ஜாயின் பண்ண போறேன்னு அவன் கேட்பானா, இல்லடா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு ஐடியா இல்லை, நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றதுக்காக தான் வந்தேன், ஸோ நான் வந்து இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புனோடனே, நீ வந்து வெயிட் பண்ண ஒரு டீ சாப்பிட்டாது போகலான்னு சொன்னேனே, இல்லை நான் வந்து அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவான். டாக்டர் பின் கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வருவான். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட வீடியோ தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு இருக்க கொஞ்ச நேரத்தில் இவங்க 2 பேரும் வந்துருவாங்க. என்ன பார்த்துட்டு இருக்க, நீ வந்து இன்னைக்கு சாப்பிட்டேன்னு அவங்க அம்மா கேட்டோன்னே, இல்லை ஆண்டி இனிமேல் தான் சாப்பிடணும்னு சொன்னேனே, ஓகே நீ வந்து கவலைப்படாத, நீ வந்து என்னோட வீட்டுக்கு வா, நான் வந்து உனக்கு சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கூட்டிட்டு போவாங்க. உள்ள போனோடனே எங்க தம்பி இருந்தால, தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் பேசிட்டு இருப்பான். என்ன நான் சொன்னது கேட்டிங்களா, ஸோ நீங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணீங்களா, நான் சொன்ன மாதிரி அவளை வந்து வெளியே கூட்டிட்டு போனீங்களா, நான் வந்து தம்பி வந்து கேட்டுட்டு இருப்பான். ஓகே நீங்க வந்து எதுக்கும் பயப்படாதீங்க, நான் வந்து உங்களுக்கு ஐடியா சொல்றேன். நான் அந்த மாதிரி ஐடியா சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எனக்கு காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க 2 பேரும் டேட்டிங் மட்டும் போனா போதுன்ற மாதிரி தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டேட்டிங் போறதுக்கான ஐடியா வந்து கொடுத்துட்டு இருப்பான். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, டே இங்க வாடா, நீ வந்து போயிட்டு ஆயில் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னானே, ஓகேம்மா நான் வந்து வரேன், ஓகே நீங்க வந்து இங்கேயே இருங்க, நான் வந்து கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம டீல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் வெளியே போவான். இவன் அந்த ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இருக்கான்ற மாதிரி புக்கை ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பான். ஸோ ஒரு புக்காக பார்க்கும்போது அங்கே ஃப்ரெண்டும் இவளும் ஒன்றா இருந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்களான்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருப்பான். இவ சொல்லியிருந்தாலும் நான் இதுக்கு முன்னாடி எங்கேயும் டேட்டிங் போனதில்லை, நான் இப்போ இந்த ஃபோட்டோக்கு என்ன காரணன்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பான். இவ வந்து ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்திருப்பான்ல, ஸோ அவள் வந்து என்ன சொல்லுவாருன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிங் மீன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்து ப்ரொஃபஸராக மாறிட்டாரு, அது மட்டும் இல்லை வந்து ஜாபை ரிசைன் பண்ண போறான்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஜாப் ரிசைன் பண்ண போறாங்களா, என்னாச்சுன்னு கேட்டோன்னே, பெரிய பேராமெடிக்கல் கம்பெனியோட சிஇஓ பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ண போறாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக போறாங்க, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி இருக்கு இன்னைக்கு, அதுக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட இதை சொல்றதுக்காக தான் கால் பண்ணி வர சொன்னேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவலை காமிப்பாங்க. ஸோ ஆனுவல் வந்து ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கூல்ல வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டு ஃபர்ஸ்டா இருப்பான். எல்லாருக்கும் ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த பேப்பர்ல என்னன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆளா உட்காரணுன்ற மாதிரி பேப்பர்ல இருக்கும். அதை பார்த்து இவ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுவா. ஏன்னா எப்போ பாரு கிளாஸ்ல ஃபர்ஸ்டா வந்துட்டு இருக்கல, ஸோ ஃபர்ஸ்ட்ன்ற நம்பரை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியா இருப்பான். அதுக்கப்புறம் கேம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவன் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பான். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிரேட்ஸ் எடுத்துட்டு இருப்பான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்டா இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு இருப்பான். வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்குல்ல, நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பான். ஸோ ஃபோட்டோ எடுக்கும்போது அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஒரு என்னாச்சுமா எங்கே இருக்கீங்கன்ற மாதிரி அவன் பேசிட்டு இருப்பான். பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆகி போவோம். ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆகி போனோடனே அவங்க அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க, அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடியல, உடனடி ஆஸ்பத்திரிக்கு வான்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸாக ஆஸ்பத்திரியில் உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா பார்த்தோன்னா இவளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பான். அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சு பாருங்கன்னு சொன்னோன்னே அவங்க அப்பாவை ஸ்ட்ரெச்சரில் உள்ள கூட்டிட்டு போவாங்க. உள்ள கூட்டிட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து இறந்துருவாங்க. அந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ரொம்ப பாதிச்சிடும். அதுலேருந்து வெளியே வரதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவான். என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கூட டைம் கொஞ்சம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அவங்க அப்பாவோட அந்த ஃபியூனரல் நடந்தோடனே அவங்க அப்பாவை நினச்சி ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்பா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிப்பு மட்டும்தான் போயிட்டு இருந்தேன், நான் வந்து உங்க கூட கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை, உங்களோட அந்த கடைசி நேரத்தில் கூட நான் உங்க கிட்டேயே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். நான் வந்து இதை எப்படி பண்ணி இதை வந்து சால்வ் பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பான். நான் வந்து எங்கள் அப்பாவோட கடைசி காலத்தில் கொஞ்சமாவது இருக்கணும்னு நான் நினைச்சேன், அவரோட ஃபேஸை வந்து கடைசியாக பார்க்கணும்னு நான் நினைச்சேன், என்னால் அது கூட பண்ண முடியல. அவங்க அப்பா இறந்த அந்த மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட ஷேர் பண்ணி ரொம்ப அழுதுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கிங் ஒயின் அந்த டாக்டர் இருந்தால, ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹானியலுக்கு வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். ஹானியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதிட்டு இருப்பான். நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பொசிஷனுக்கு யார் வந்து நல்ல ஆர்டிக்கல் எழுதுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷனுக்கு போகிறாங்க.
ஹானில் நீ வந்து என்ன பண்றேன்னா உன்னோட வேலையை வந்து கரெக்டாக பாரு, நீ வந்து நைட் ஷிஃப்ட் பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை, நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஒர்க்கை வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மூமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, யாரோ ஒரு ஆள் எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். என்னன்னு பார்த்தா அந்த நம்பிக்கை வந்து கொஞ்ச நாள்லேயே உடஞ்சிரும். அவள் எழுதினால அந்த ஆர்டிகல்ஸ் வந்து ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இவன் எழுதின மாதிரி மேலே சப்மிட் பண்ணிடுவான். இவன் வந்து கேட்பான், எதுக்கு சார் என்னோட பேரை வந்து விட்டுட்டீங்க, நீங்கள் வந்து பண்ண மாதிரி எதுக்கு சார் பண்ணீங்கன்னு கேட்டோன்னே சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், நான் வந்து என்ன தப்பா பண்ணிட்டேன், இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் பண்ணாங்களா டாக்டர் ஓ அது மாதிரி தானே நானும் பண்ணேன், நீ வந்து அவரை மட்டும் கேட்கல என்ன மட்டும் எதுக்காக கேட்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணும்போது நான் வந்து உன்னை ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீ வந்து அந்த இடத்துல போய் வேலை பாருன்னு சொல்லி அவகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆறுதல் மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மேலே போய் சொல்லிட்டு என்னோட லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ண போறியா, நீ வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேன் நான் நினைக்கிறேன்னு சொல்லி அவன் பேசிட்டு இருப்பான். அந்த மூமெண்ட் எல்லாமே இவளுக்கு வந்து ஞாபகம் வந்துட்டு இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவ வர வேண்டியது, அவன் வந்து பார்த்தீங்கன்னா இவளோட பேரை வந்து மென்ஷன் பண்ணாம அவனோட பேரை மென்ஷன் பண்ணிட்டான். ஹானில் வந்து அந்த இடத்துக்கு வந்தானே இவனுக்கே கொஞ்சம் ஷாக்கா இருக்கும், என்ன ஹானில் நான் வந்து உன்னை இன்வைட் பண்ணவே இல்லையே, நீ வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஓகே வந்துட்டே நீ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கிளாஸ்ல வந்து ஊற்றுவான். ஸோ கிளாஸ்ல ஊற்றிட்டு இருக்கும்போது குடின்னு சொன்னோன்னே அவன் வந்து குடிக்காம அவன் மூஞ்சிலே ஊற்றிடுவான். என்னாச்சு எதுக்காக அப்படி பண்ணேன்னு அவன் கேட்டோன்னே எதுக்காக பண்ணேன்னு உனக்கு தெரியும், அந்த உண்மையை இவங்க எல்லாரும் முன்னாடி உன்னால சொல்ல முடியுமா, அப்படி தைரியம் இருந்துச்சுன்னா நீ எல்லாரும் முன்னாடி சொல்லு, இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து அடுத்தவங்களோட லைஃபை வாழணும்னு மட்டும் நினைக்காத, உன்னோட லைஃபை நீ வந்து உண்மையாக வாழன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புவா. இங்கே டாக்டர் பின்னும் ராணும் மீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ சொல்லிக்கிடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹானியில் வந்து தனியாக உட்காந்து ஃபுல்லாக சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். எதுக்காக என்னோட லைஃப்பில் வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ தான் கால் வரும். ஸோ கால் அட்டன் பண்ணோன்னே டாக்டர் பின் வந்து பார்த்தீங்கன்னா ஜூங்கோக்கு வந்து ஜாப் வந்து ஆஃபர் பண்ணாரு. ஆனால் அவன் வந்து ஜாபுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கு வந்து ரீசன் என்ன சொன்னோன்னா, நான் வந்து லவ் பண்ணுற பொண்ணு வந்து இப்போ ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கா, அவளுக்கு வந்து இப்போ எந்த ஒரு வேலையும் இல்லை, அதனால நான் வந்து அவள் கூட இருக்க போகிறேன், அவளுக்கு வந்து எப்போ வேலை கிடைக்குதோ அப்போ தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு டாக்டர் பின் வந்து பார்த்தீங்கன்னா ரான் கிட்ட சொல்லியிருப்பான். இங்கே ரான் வந்து பார்த்தீங்கன்னா ஹானில் கிட்ட சொல்லியிருப்பான். இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக எல்லாரும் என்னையே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் என்னால் சஃபர் ஆகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு இவன் தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவளை தேடி தான் வந்துட்டு இருப்பான். ஹானில் வந்து எதுக்காக ஃபோன் வந்து எடுக்க மாட்டேன்றா, இப்போ வந்து எங்கே இருக்கான்ற மாதிரி தெரியல, மழை வேற பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருப்பான். ஸோ ஆப்போசிட்ல அவளும் வந்தானே அவள் கேட்பா, நீ வந்து எதுக்காக என்னை வந்து எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இருக்க, எதுக்காக என்னோட தலையில இவ்வளோ பெரிய பாரத்தை வச்சுட்டு இருக்க, உனக்கு வந்து வேலை கிடைச்சா நீ வந்து வேலைக்கு போக வேண்டியதானே, எதுக்காக என்ன காரணம் காட்டிட்டு நீ வந்து எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் இருக்க, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எந்த ஒரு ஃபீலிங்ஸும் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆல்ரெடி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டம் இருக்குது, இதில் வந்து நீ உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் கூட பிடிக்கல, நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் முன்னாடி கொண்டு போக முடியுமான்னு எனக்கு தெரியல, நான் வந்து என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புதைச்சி ஒரு அமைதியான வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா நான் வாழணும்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல பிரிஞ்சிடலாம், இந்த இடத்துல பிரிஞ்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரோட லைஃபும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஸோ நீ வந்து என்ன நினைக்கிறேன்னு சொல்லி அவ கேட்டுட்டு இருக்கும்போது இவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ இவன் வந்து ஓகே நீ வந்து ஒரு முடிவு எடுத்துட்டல, ஓகே நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட லைஃப்பில் வரல, இந்த நீவே கொடையை வச்சுக்கோ, நான் வந்து வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கொடையை கொடுத்துட்டு அப்படியே முன்னாடி போவான். வந்து பார்த்தோன்னா நான் வந்து இவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினச்சிட்டு வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். அதோட எபிசோடு வந்து முடியுது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.